12ஆம் வகுப்பு கணிதவியலில் மெல்லக்கற்கு மாணவர்கள் எளிய முறையில் தேர்ச்சி பெற வேண்டிய சிறப்பு பயிற்சி வீடியோ. இதில் 6வது சாப்டரோட 5 மதிப்பெண் 6.1ல் கொஸ்டின் நம்பர் 10 பார்க்குறோம். sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா என வெக்டர் முறையில் நிறுவுக. இப்போ தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு டயக்ராம் வரையணும். முதல் எடுத்தோண்டோம் எக்ஸ் அச்சு y அச்சு போட்டு இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கிறனால முதல் காலோட்ட பகுதியில் ஒரு முக்கோணமாகவும் 4ஆம் காலோட்ட பகுதியில் ஒரு முக்கோணம் போட்டுரும். அதாவது ஆதி புள்ளியிலேருந்து வரைகிற மாதிரி எக்ஸ் அச்சு டச் பண்ணுற மாதிரி முக்கோணம் போட்டுக்கிட்டோம். இப்போ இங்கே வந்து பின்னு கொடுத்துறோம், இந்த இடத்துல கியூன்னு கொடுத்துறோம். அப்போ ஓபி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டர்ஸ். மேலே இருக்கிறனால ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும். அடுத்து ஓகே வெக்டர்ஸ் இங்கே 4ஆம் காலோட்ட பகுதியில் இருக்கிறனால காஸ் பீட்டா ஐ வெக்டர் மைனஸ் சைன் பீட்டா ஜே வெக்டர்னு எழுதிக்கிறோம். சைனில் கேட்டிருக்கனால வெக்டர் பெருக்கம் எடுக்கிறோம். ஓக்யூ வெக்டர்ஸ் கிராஸ் ஓபி வெக்டர்ஸ் இடது பக்கத்தை அப்படியே எழுதி கே வெக்டர் போட்டுக்குங்க. அதே மாதிரி ஓக்யூ வெக்டர்ஸ் கிராஸ் ஓபி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மன் ஐஜேகே காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா 0 காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0 எழுதிட்டு வலது பக்கத்தில் இருக்கிறத எழுதி கேன்னு போட்டுங்க. இப்போ வலது பக்கத்தில் இருக்கிறத எழுதி கேன்னு போட்டாச்சு. இப்போ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இந்த 1 இது 2லேருந்து சமப்படுத்துகிறோம். கே கேன்சல் ஆச்சுன்னா மீதி இருக்கிறது வரும் என நிரூபிக்கப்பட்டது.